திருச்சியில் தஞ்சாவூர் ரோட்டில் திருவரம்புரை தாண்டி பெல் கம்பெனி வரும். பெல் கம்பெனிக்குள்ளேயே புத்தாயிரம் பூங்கான்னு இந்த பார்க் லொக்கேட் ஆகிருக்கும். பெரியவங்களுக்கு 10 ரூபாயும் சின்னவங்களுக்கு 5 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம்னா இந்த பார்க்கோட அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்கும். அடர்ந்த மரங்களுக்கு இடையில் அட்மாஸ்பியர்லாம் நல்லா இருந்தாலும் இங்கே மெயின்டெனன்ஸுன்னு ஒன்றுமே கிடையாது. செம ஒஸ்ட்டாக இருந்தது. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு இங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஒன்று கூட ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் செம ஒஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்தது. மெயின்டெனன்ஸே இல்லாத இந்த பார்க்குக்குள்ளே ஏன் வந்தோம்னா, இந்த பார்க்குக்குள்ளேயே லொக்கேட் ஆகிருக்கிற மான்கள் சரணாலயத்தை பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மான்கள் கூட்டத்தை இங்கே ஓரளவுக்கு நல்லாவே பராமரிச்சுட்டு வராங்க. இந்த மான்கள் சரணாலயத்துக்கு ஈவினிங் டைம் வந்தோம்னா கம்பிவேலிக்கு பக்கத்திலே இருந்து மான்கள் கூட்டத்தை ரசிக்க முடியும். நாங்கள் போனது மார்னிங் டைம்ன்றதுனால மான்கள் எல்லாம் உள்ளே தான் இருந்தது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மான்கள் கூட்டத்தை பார்க்காம போனால் எப்படின்னு பின்னாடி பக்கம் டாய் ட்ரெயின் ஒரு ட்ராக் இருக்கும். அது வழியாக நடந்து போய் அந்த மான்கள் கூட்டத்தை பார்த்து ரசித்தோம். மான் பார்க்க வந்தீங்களா? எங்கே வந்தீங்க மான் பார்க்க? மான் பார்க்குக்கு வந்தீங்களா? இங்கே மான் இருக்குமா? நிறைய இருக்குமா? எங்கே இருக்கும்? இங்கேயா? கொஞ்ச நேரம் இந்த மான்கள் கூட்டத்தை பார்த்து ரசித்ததுக்கப்புறம் ட்ராக்லேயே நடந்து போய் டாய் ட்ரெயினை பிடிச்சோம். இதுதாங்க இந்த புத்தாயிரம் பூங்காக்குள்ளே இருக்கிற பெல் கம்பெனியோட டாய் ட்ரெயின். இந்த டாய் ட்ரெயினில் 4 பெட்டிகள் வரைக்கும் இருக்கும். 40 பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். இந்த டாய் ட்ரெயினை மோஸ்ட்லி கூட்டம் அதிகமாக இருக்கிற டைம்லேயோ ஈவினிங் டைமில் தான் ரன் பண்ணுறாங்க. 20 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்தோம்னா கம்ப்ளீட்டாக இந்த புத்தாயிரம் பூங்காவையும் அதுக்குள்ளே இருக்கிற மான்கள் சரணாலயத்தையும் சுற்றி காமிச்சிட்டு எங்கே ஏறினமோ அங்கேயே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த புத்தாயிரம் பூங்கா முழுக்க ரிட்டையர்டு பெல் எம்ப்ளாயி அசோசியேஷன் கீழ் பராமரிக்கப்படுகிற ஒரு பூங்கா. என்னோட கோரிக்கை என்னென்னா, இந்த பூங்காவை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற பெல் ரிட்டையர்டு அசோசியேஷனுக்கு கரெக்டான ஃபண்டும் சப்போர்ட்டும் கிடச்சிதுன்னா இந்த பூங்காவை இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. திருச்சி மக்களுக்கும் ஒரு நல்ல பொழுதுபோக்கு பூங்கா கிடைச்ச மாதிரி இருக்கும்.